சிரிக்கவும் சிரிக்கவும் கூடிய பீர்பால் கதையின் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம். ஒரு முறை அரசர் அரசவையில் இருக்கும்போது ஒரு அமைச்சர் பீர்பாலை பார்த்து நக்கலா சிரிக்கிறத கவனிச்சிடறாருங்க. உடனே அரசருக்கு கோவம் வந்துருதுங்க. அவர் அந்த அமைச்சர் கிட்ட ஏன் பீர்பாலை பார்த்து அப்படி நக்கலா சிரிச்சிங்க அப்படின்னு கேட்டுறாருங்க. அதற்கு அந்த அமைச்சர், அரசரே நீங்க நல்ல நேரமா அழகா இருக்கீங்க, நான் மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பா நேரமா அழகா இருக்கும். ஆனா அந்த பீர்பால் மட்டும் ரொம்ப கருப்பா இருக்காருல்ல, நேரத்துல ரொம்ப கம்மியா இருக்காருல்ல, அதை பார்க்கும்போது நிழலோட அருமை வெயில்ல தான் தெரியும்னு சொல்லுவாங்களே, அது ஞாபகம் வந்துருச்சு, அதான் சிரிச்சிட்டேன் அப்படின்னு அந்த அமைச்சர் சொன்னாங்க. இதை கேட்டோடனே அரசருக்கு ரொம்ப கோவம் வந்துடுதுங்க. இப்போ அரசர் பீர்பாலை பார்த்து, பீர்பால் அவர்களே நீங்க இந்த அமைச்சருக்கு சரியான பதிலை சொல்லணும். அதற்கப்புறம் இந்த மாதிரியான நக்கல் பேச்சு யார்கிட்டேருந்து வரவே கூடாத அளவுக்கு ஒரு சிறப்பான பதிலாக சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பீர்பால் சொல்றாங்க, அரசரே நம்மலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் நம்மள்கிட்ட கேட்பாங்களாம், எப்படி உங்களை படைக்கணும், நீ எப்படி விருப்பப்படுறியோ அப்படி நீ பிறக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி தான் நம்ம பிறக்கிறோம் நம்மளோட விருப்பப்படி அப்படிங்கிறத நான் பல நூல்களில் படிச்சிருக்கேன் அரசரே, அது உண்மை. அதனால நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அத கடவுள்கிட்ட கேட்டிருக்கீங்க. நீங்க எல்லாரும் உங்களுக்கு அழகா பொறக்கணும்னு கேட்டிருக்கீங்க. ஆனா நானும் கடவுள்கிட்ட அறிவா பொறக்கணும்னு கேட்டிருக்கேன். அதனால நான் என்ன கேட்டிருக்கேனோ அத கடவுள் எனக்கு குடுத்துருக்காங்க. நீங்க என்ன கேட்டு பிறந்திருக்கீங்களோ அத கடவுள் உங்களுக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பதில கேட்டோனே அந்த நக்கல் பண்ண அமைச்சருக்கு ரொம்ப அவமானமா போயிடுதுங்க. இப்போ அக்பர் சொல்றாங்க, ரொம்ப சிறப்பான பதில். ஆனா நீ சொல்றத பார்த்தா எனக்கும் அறிவில்லன்னு சொல்லிடுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பீர்பால் சொல்றாங்க, நீங்க தான் கடவுள்கிட்ட அறிவாளியான பீர்பால் உங்க அமைச்சரவையில இருக்கணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டீங்கல்ல அரசரே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. இதையும் கேட்டோனே ரொம்ப மகிழ்ச்சியாகிற அரசர் பீர்பாலுக்கு பரிசுகள் கொடுத்து அவரோட சிறப்பான பதிலுக்கு பாராட்டுதலையும் தெரிவிக்கிறாருங்க. கதையோட நீதிங்க, யாரு எப்படி தோற்றத்துல இருக்கோங்கிறது முக்கியமே கிடையாதுங்க. நம்ம எப்படி சிறந்த குணத்தோடையும், சிறந்த அறிவோடையும் இருக்கோம் அப்படிங்கிறது தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். வெளி தோற்றத்த வச்சு எதையுமே எடை போடவும் முடியாதுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நீதி கதைகள் கேட்க தேவ்ஸ் மணி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கங்க. நன்றி, வணக்கம்.